தூத்துக்குடி செல்லம் சார் வாக்குறுதிகள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கனிமொழி வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. நான் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்கிறத நான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன். சரி சார், இதெல்லாம் என்ன சார், இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளா சார்? நிச்சயமா. அதாவது திமுக கொஞ்சம் எக்க அடிக்கன்னு சொல்லிருங்க. திமுக ஹலோ நிறுவனத்திற்கு நெறியாளர் அண்ணன் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர் சகோதரர் மரியாதைக்குரிய வசீகரன் சார் அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கிற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மகத்தான வெற்றி பெறும் என்று தேர்தல் பார்வையாளர்கள், தேர்தல் யூக கணிப்பாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. இந்த நிலையில எலெக்ஷன் மேனிபெஸ்டோல நாங்க வேற ஒண்ணும் முடியாத ஒண்ணு அறிவிக்கல. மகளிர் உதவித்தொகை 60 வயதிலிருந்து 70 வயதுக்கு 60 வயதுக்கு மேல 70 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 2500 ரூபாய், 70 வயதுக்கு மேல 3000 ரூபாய். அது மாதிரி இப்ப 5 ரூபாய்க்கு இலவச உணவு, அதாவது இலவசம் இல்ல குறைந்த உணவு, அடல் யோஜனாங்கிற பேர்ல, அடல் கேண்டீன்ங்கிற பேர்ல. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்க கேட்கீங்க. நிச்சயமா சாத்தியப்படும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடியதை செய்யக்கூடிய வாக்குறுதி, அதாவது ஏலக்கூடிய வாக்குறுதியில மட்டும்தான் கொடுக்கும். அதுல என்ன கேட்டீங்கன்னா, ஊழல் இல்லாத, தவறுகள் செய்யாத ஒரு நேர்மையான அரசாக இருந்தால் இது செய்ய முடியும். நீங்க அதுல மரியாதைக்குரிய சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் வரவேற்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அவங்க வரவேற்றதற்கு நாம நன்றி சொல்லிருவோம். அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி அவர்களை பின்பற்றி அறிவித்திருப்பதாக சொல்வதை நான் முற்றிலும் நிராகரிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவங்க சொன்னதை செய்யல. ஏன்னா சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுக்கன்னு சொன்னாங்க, கொடுக்கல. மின்சாரத்தை ஒவ்வொரு மாதமும் கணக்கெடுப்போம், ஒவ்வொரு மாதமும் கணக்கிட்டு 100 யூனிட் இலவசம் கொடுப்போம்னு சொன்னாங்க, அதை செய்யல. அது பிறகு 5 பவுன் நகைய எல்லோருக்கும், 5 பவுன் நகை வைத்திருக்கிற அனைவருக்கும் தள்ளுபடின்னு சொன்னாங்க. கூட்டுறவு கடன்கள்ல தள்ளுபடின்னு சொன்னாங்க. விவசாய கடன்களில் வைத்திருக்கிற நகைகளுக்கு தள்ளுபடி சொன்னாங்க, அதை செய்யல. அதனால அவங்களால செய்ய முடியல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியால் செய்ய முடியும். பாரதிய ஜனதா கட்சி இப்ப என்ன கேட்டீங்கன்னா சார், எதிர்கட்சிகள் மிகவும் பலகீனமாக, அவர்களால ஒண்ணும் செய்ய முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. இப்ப கூட நம்ம ஆம் ஆத்மிக்கும் காங்கிரசுக்கும், அதாவது இன்னும் சொல்ல போனீங்கன்னு சொன்னா, இந்தியா கூட்டணி என்கிற பெரிய பெயர்ல காங்கிரஸ் தலைமையில ஒரு அணி அமைச்சாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல. ஆனால் இப்பொழுது பாத்தீங்கன்னா காங்கிரசும் ஆம் ஆத்மியும் தான் டெல்லியில நேருக்கு நேர் மோதிக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு இவங்கெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது, பிரச்சனை கிடையாது. நிச்சயமாக டெல்லியில 36 இடம் இருந்தால் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் வருகிற கணிப்புகள் எல்லாம் 60 இடங்களுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும்னு சொல்றாங்க. அதுல சில நியாயம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கணும்னு கேட்டா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 7 பாராளுமன்ற தொகுதிகளை கொண்ட டெல்லியில 7 தொகுதியிலையும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது. அதனால இத்தனைக்கும் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கூட்டணியாக இருந்த நிலையிலும் கூட டெல்லியில ஆம் ஆத்மி தோற்று போயிருக்கிறது. அதனால இதுல ரொம்ப நாங்க பாரதிய ஜனதா கட்சி மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். இது ஏழை மக்களுக்கு தானே, கொடுத்தா என்ன, இலவசங்கள் தவிர்க்கப்படணுங்கிறது நீங்க உட்பட எல்லாரும் பேசுறதா, எல்லா அரசியல் பார்வையாளர்கள், விமர்சகர்கள் எல்லாரும் பேசுறதுதான். அதே நேரத்துல இலவசங்கள் தேவைப்படுகிற வரை இலவசங்களை காட்டி எதிரிகள் ஒரு தவறான ஆட்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது. அதனால டெல்லியில ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், டெல்லியினுடைய இந்தியாவிலேயே மிக மோசமான ஒரு ஊழல் வழக்கில் முதலமைச்சர் ஒருவர், அதுல நீங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க, ஒரு முதலமைச்சர் ஒருவர் டெல்லியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முதலமைச்சர் ஒருத்தர் டெல்லியில ஒரு ஊழல் வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டார் என்பது முதல்ல மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் தான்.
ஆம் ஆத்மி கட்சி தான். அவங்க முதல்ல கட்சி அண்ணா ஹசாரே தலைமையில ஊழல் எதிர்ப்பு இயக்கம் என்று தொடங்கி அண்ணா ஹசாரே கூட அரசியல் கட்சி வேண்டாம், தேர்தல் வேண்டாம் என்று சொல்லதையும் மீறி அவரோடு முரண்பட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தலுக்கு வந்தார். அவர் வந்த உடனே துடைப்பத்தை வச்சு அழுக்குகளை எல்லாம் குப்பைகளை எல்லாம் துடைத்து விடுவேன் என்று சொன்னார். ஆனால் அவர் வெளியே இருந்த குப்பையெல்லாம் டெல்லிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அதனால என்னன்னு கேட்டா, இனிமேல் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரசியல் கணக்குகள் தோற்று போகும். அரசியலில் ஆம் ஆத்மி கட்சி இந்த முறை டெல்லியில நிராகரிக்கப்படும், தொடர்ந்து மற்ற இடங்களில் நிராகரிக்கப்படும் என்னுடைய கருத்து. ஓகே ஓகே ஓகே